என்னடா அது? மர்ம படம் மாதிரி சத்தம் மட்டும் வருது, என்ன எதுன்னு புரியலையே. இங்கதான் எங்கிருந்தோ சத்தம் வருது, ஆனா எங்கிருந்து வருதுன்னு தெரியல. கரெக்ட், மாட்டிடா. பிடிக்கிறேன். ஹலோ, என் ரூம்ல நீ என்ன பண்ற? ஒன்றும் இல்லைப்பா, இது என் ரூமுன்னு நினச்சி நான் வந்துட்டேன்ப்பா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது உன் ரூமுன்னு. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா இது எல்லாமே இடம் வளமாக மாறி இருக்கு, நம்ம திங்ஸ் எல்லாம் ஒன்றுமே காணுமேன்னு. கரெக்ட். நான் என் ரூமுக்கே போயிடுறேன்ப்பா. என் ரூம் எங்கே இருக்கு? நேராக லெஃப்ட் போயிட்டு ரைட்டு திரும்பி உள்ளே போ. நான் என் ரூமுக்கே போயிடுறேன். ஹலோ, வழி இந்த பக்கம். வழி இங்கே இருக்கா? நான் இந்த பக்கமும் நினச்சிட்டேன்ப்பா. ஓகே, அது ஒன்றும் இல்லைப்பா, வயசாயிடுச்சுல்ல, கண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதான் நான் போயிடுறேன். என்ன இப்படி அடிச்சு சாத்துறான்? அட பாவி, நான் ரூம்குள்ள தான் போனேன், அதுக்கு இவ்வளவு கோவப்படுறான். வெளியே தள்ளி அரைஞ்சு கதவை சாத்துறான். நோ, இவன் எதையோ மறைக்கிறான், ஏதோ தப்பா தெரியுதே. நாராயணா, அலர்ட் ஆயிடுறா. உன் ஜேம்ஸ் பாண்ட் மூளைக்கு வேலையை கொடு, கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் ரைட், இல்ல லெஃப்ட் லெஃப்ட். அந்த பூ எடுத்து முன்னாடி போடு. நெக்லஸ்லாம் சரி பண்ணு. இப்படி நெக்லஸ் தெரியுதாடி? தெரியுதுமா. அப்புறம் கம்பல் கொஞ்சம் சரி. அவ்வளவு இல்லம்மா, லைட்டா சரிமா. சரி. ஸ்டடியா இல்ல. என்னம்மா லீலாவதி, உங்க அம்மா என்ன நகைக்கடை விளம்பரத்துல நடிக்க போறாளா? ஆமா, வந்து நடிக்கிறீங்களா? ஐயோ வேண்டாமா, நான் உங்ககிட்ட பொறுமைசாலியா நடிக்கிறேன் பாத்தியா, அதுவே எனக்கு பெருமையா இருக்கு. என்ன இன்னைக்கு கிண்டல் கொஞ்சம் தூக்கலா இருக்கு? நான் ஏமா கிண்டல் பண்ண போறேன், உண்மையதானே சொல்றேன். பெரிய உண்மை. நீ வாடி, போட்டோ எடுக்கலாம். இந்த நெக்லஸ், ஆரம், கம்மல் எல்லாம் நல்லா தெரியணும். சரி சரி, இரு வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். வேண்டாமா, நீயே எடுத்துக்கோ. அட வாங்குங்க, ரொம்ப பண்ணாதீங்க. போட்டோ எடுத்துக்கிறதுக்கு தோள்ல கை வைங்க. ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு போட்டோ எடுறி. மா, மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. அது பரவாயில்லடி, ஒரே ஒரு போட்டோ எடு. அது எப்படி? போட்டோ எடுக்க முடியாதுமா, இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் delete பண்ணிட்டு வேணா புதுசா எடுக்கலாம். சரி இருக்கட்டும், ஒரே ஒரு போட்டோ எடு. என்ன இப்ப எடுத்த எல்லா போட்டோவையும் அழிச்சிடவா? வேணாடி. இவர் கூட நான் எப்ப வேணா போட்டோ எடுத்துப்பேன், ஆனா இந்த நகையெல்லாம் போட்டு நான் எப்பதான் போட்டோ எடுப்பேனோ. இரு, கையெடுங்க. ஏண்டி? அட கையெடுங்க, போட்டோ எல்லாம் பத்திரம். வரட்டும், என் மருமக சாமானியா வரட்டும், அதுக்கப்புறம் எல்லா நகையும் என்கிட்ட தானே இருக்கும். அப்போ எல்லா நகையும் எடுத்து நான் போட்டுட்டு சொல்லுவேன். என்னது மருமகளா? நீ ஆட்டி வைக்கிற மாதிரி மருமக எங்க இருந்து வருவா? வானத்துல இருந்து குதிப்பாளா? ஆமாப்பா, உண்மையிலே வானத்துல இருந்து குதிச்சுதான் வர போறாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஃபாரின்ல இருந்து நாளைக்கு வரா, அவ தான் என் மருமக. என்னம்மா சொல்ற? மருமகளா? என் மகன் கல்யாண விஷயத்துல நான் உங்க யார் வார்த்தைக்கும் கட்டுப்பட மாட்டேன். உங்க யாரையும் நான் முடிவெடுக்க விட மாட்டேன்.
என் மகனோட வாழ்க்கைய மத்தவங்க வாழ்க்கையை நம்பி பணையம் வைக்கிற அம்மா நான் இல்ல. அவன் யார கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் கம் அவுட், சீக்கிரம் வெளியே வா. நீ கிரியேட் பண்ற டென்ஷன்லாம் போதும், வா வெளியில. இங்க யாரும் இல்ல, கம் அவுட். சீக்கிரம் வெளியில வா. விளையாடாத, அதுக்கு இது நேரம் இல்ல. சீக்கிரம் எழுந்து வா. இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இப்படி ஏந்திரிச்சு வரப்போறியா இல்லையா? ஏய், என்ன பண்ற நீ? நல்லா சாப்பிட்டு இப்படி தூங்குவா வந்த? அவ்வளோ நேரம் பேசணும், சண்டை போட்டோம். ஆனா அவ பேரை மட்டும் சொல்லலையே. கோபம்ங்கிற சத்ருவை எப்பவுமே உங்க எல்லைக்குள்ள நுழைய விடாம பார்த்துக்கோ அன்னபூர்ணி. யார் ரூபத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ மனிதத்தன்மையை இழக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அத்தை, நகையை வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட ஏதாவது பேசணுமா? தொண்டைக்குழி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் வார்த்தையை துப்பிடணும். திரும்ப முழுகினா அது விஷமாயிடும். தேவையில்லாத நேரத்துல வெளியே வந்து நமக்கு தேவையானவங்களை கொன்னுடும். என்ன விஷயம்னு சொல்லு. நான் எதை பத்தி பேச போறேன் அத்தை? நம்ம பத்மாவோட கல்யாணத்தை பத்தி தான். பாத்துக்கலாம். கடவுள் ஒவ்வொருத்தர் பேர் பக்கத்துலயும் ஒவ்வொரு பேர் எழுதியிருப்பாரு. பத்மாவதி பேர் பக்கத்துல யார் பேர் எழுதியிருக்காரோ நமக்கு என்ன தெரியும்? ஒருவேளை பேர் எழுதிருக்கோன்ற ஞாபகத்துல எழுதாம விட்டுருக்கலாம் இல்லையா? சாரி அத்தை, தெரியாம விளையாட்டுக்கு சொல்லிட்டேன். கத்தி எடுத்து விளையாட்டுக்கு வீசினாலும் அது ஆளை சாய்க்கத்தான் செய்யும். ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நாக்க அடக்கி பேசணும். முதல்ல அத பழகு. சாரி அத்தை. நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகப்பட்டு கிடக்கிறதும் தப்பு, நடக்கவே நடக்காதுன்னு மனசொடிச்சு போறதும் தப்பு. இது எப்படியாவது நடந்தே தீரும்னு நம்பணும். நல்லது கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு சிரமமா இல்ல அத்தை? என் நகையெல்லாம் நானே பத்திரமா பார்த்துப்பேன். பரவாயில்ல. குடும்ப பேரை காப்பாத்துற சிரமத்தை விட இந்த நகைகளை பாத்துக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. என் அப்பா வீட்ல எனக்கு போட்ட நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு ஒரே ஒரு தடவை நான் பார்க்கலாமா? உன் மகன் கல்யாணத்தப்போ உன் மருமகளுக்கு மாட்டி விடுவேன்ல, அப்ப பாத்துக்கோ. அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் அத்தை அதிர்ச்சி ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்ல, எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லையே. இல்ல அத்தை, நான் பார்த்தேன். இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்த ஒண்ணு
இல்லாம போனா நம்ம முகம் எப்படி மாறுமோ அதே மாதிரி உங்க முகம் மாறுச்சு. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அத்தை கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மா வீட்ல இருந்து போட்ட நகையெல்லாம் அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. தேவையில்லாம எதையாவது ஒண்ணு கேட்டு என்னையும் காயப்படுத்தி உங்க நிம்மதியும் கெடுத்துக்காதீங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க. அந்த பெட்டியை உள்ள வச்சு நான் தான் பூட்டினேன். அது எப்படி மாயமாயிருக்கும்? ஏதோ தப்பா இருக்கு. பூஜையை சாக்கா வச்சு யாரோ நகைப்பெட்டி எடுத்திருக்காங்க. இந்த வீட்ல இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? இவ யாரு என்னன்னு தெரியாது. இவ இங்க தூங்குறது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. இந்த பாருமா பொண்ணே, எழுந்துக்கோ. ஏய் செல்ஃபி, செல்ஃபி, ஹலோ. ஏய் செல்ஃபி, குருஜியை வரவழைச்சு பூஜையை நடத்தினா இருக்கிற பிரச்சனை சரியாயிடும்னு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனை முளைக்குதே. பரம்பரை பரம்பரையா காப்பாத்தி வச்ச நகைங்களும், வீட்டுக்கு வந்த மருமகளுங்க சீதனமா எடுத்துட்டு வந்த நகைங்களும் சேர்ந்து காணாம போயிருக்குன்னா இது அபசகுணம் தான். இந்த வீட்டு மான மரியாதைக்கு ஏதோ பெரிய கெடுதல் வரப்போகுதா? இதத்தான் குருஜி சொன்னாரா? இல்ல புதுசா நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாரா? ஐம் ரியலி சாரி. இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயுமே இப்படி நடந்துகிட்டதே இல்ல. எனக்கு என்ன உரிமை இருக்கு உன்கிட்ட கண்டிப்பா நடந்துக்கிறதுக்கும் உன்னை பெட்டுக்கு கீழே மறைய சொல்றதுக்கும்? எல்லாம் உன்னாலதான். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட நான் இப்படி இருந்ததே கிடையாது. எந்த பொண்ணையும் தொட்டதும் கிடையாது. உன்னை மீட் பண்ண 2 நாள்ல நான் இப்படி நடந்துக்க காரணம் நீதான். நீயேதான். உன் பக்கத்துல இருக்கிறப்போ என் கண்ட்ரோல நான் இழந்துடுறேன். நீ என்ன செஞ்சாலும் நான் ஏன் கட்டுப்பாடை இழந்த? பாரு பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறா பாரு. உன்னை என் பெட்ரூம்க்கு வந்த முதல் பொண்ணு நீதான்.
ராத்திரியில யாரோ ஒரு பொண்ணு, அதுவும் ஏன் பெட்ல படுத்திருக்கா? என்னாலேயே நம்ப முடியலையே. என்ன பண்றது, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. நமக்கு பிறந்த பொண்ணு இந்த குடும்பத்தோட கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிருந்தா கூட பரவாயில்ல. இந்த சூரிய வம்சத்தோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடியோடு அறுத்தெறிஞ்சிட்டா. என் கௌரவமும் மானமும் மற்றவங்களுக்கு சிரிப்பாயிடுச்சு. முன்னாடி கும்பிட்டுட்டு பின்னாடி என்ன கேலி செய்யறது எனக்கு வேதனையா இருக்கு. என் பொண்ணால இந்த குடும்பம் இழந்த கௌரவத்தை நான் மீட்டே ஆகணும். இனிமே இந்த வீட்டு சுவத்துல இருக்கிற தூசி கூட என்னோட அனுமதி இல்லாம வெளியே போகக்கூடாது. அப்படி போறதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். இந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்க போறேன்? நகைப்பெட்டியை காணோம். நான் மறுபடியும் இந்த வீட்டு கௌரவம் தொலைய காரணமாயிடுவேனோ? சூர்யா கிட்ட இத பத்தி பேசலாம். பேசினா அவன் போலீஸ் அது இதுன்னு விஷயத்தை பெருசு பண்ணிடுவான். நல்ல குடும்பத்துக்குள்ள நரி மாதிரி ஒரு திருடன் இருக்கான்னு தானே ஊர் பேசும். திருடன் வெளியில இருந்து வரல, இந்த வீட்டை சேர்ந்த ஆள்தான். அது யாருன்னு யாருக்கும் தெரியாம விசாரிக்கணும். விசாரிக்கிறேன். விசாரிச்சு அந்த திருடனை பிடிக்கணும். விசாரிச்சு அந்த திருடனை பிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். விடியறதுக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். யாராவது பார்த்திருந்தா என்ன ஆகிறது? முதல்ல இவளை ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கணும். யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? இவ யாருன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னவா இருந்தாலும் ஒரு பொண்ணோட பேக்கை அவளுக்கு தெரியாம திறந்து பார்க்கறது தப்பு. அதுவும் அவ பக்கத்துல இருக்கிறப்போ. அவ யாரு, எதுக்கு வந்திருக்கான்னு அவ கண் முடிச்சதுக்கு அப்புறம் அவளே சொல்லட்டும். ஏம்மா லூசு பொண்ணே, ஏந்திரி. தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க. மேனஸ் இல்ல.
ஓ என் ரூம்ல படுத்துக்கிட்டு எனக்கே மேனஸ பத்தி டியூஷன் எடுத்துட்டு இருக்கியா? எந்திரி முதல்ல. உனக்கு வாயை விட கை ரொம்ப நீளம். என்னது? இப்படி நீ என் ரூம்ல தூங்குறது, அதுவும் நான் இருக்கிறப்பவே தூங்குறது டீசன்சி கிடையாது. அப்போ நீ வெளியில போ, நான் மட்டும் தூங்குறேன். இவ்வளவு அன்பா சாஃப்டா டீல் பண்ணுவோம். அம்மா தாயே, இப்படி வேற ஒருத்தர் ரூம்குள்ள தூங்குறது தப்பில்லையா? யார் அது வேற ஒருத்தர்? வேற யார் தாயே? நான் தான், நானே தான். நீ வேற ஒருத்தன்லாம் இல்ல. வேற ஒருத்தர்லாம் இல்லனா? ஓ, நீ வேற ஒருத்தன்லாம் இல்ல, என் மாமா.